Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். நாளை தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 நடத்தப்பட இருக்கு. ஸோ அதுக்கு தேர்வு வந்து எப்படி எழுதணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ. ஸோ 1 மார்க் வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் 14 1 மார்க் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டு கரெக்டாக நீட்டாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு பக்கம் எப்போவுமே 1 மார்க் வந்து எழுதிருங்க பப்ளிக்கில். ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் வந்து இருக்குதுன்னு சொல்லி இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத நிகழ்வு, சினம், அதே மாதிரி பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழ்த்திசை சுவடிகள் என்ன, பிழைகள் என்னென்ன வகைப்படும், எழுத்துப்பிழை, சொற்பிழை, சொற்சொடர் பிழை, பொதுவான பிழை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மறக்காத இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், இந்த ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி பங்குனி உத்திர திருவிழா, இளம்பெண்கள் பலரும் சேர்ந்து ஆரவாரத்தோடு கொண்டாடப்படும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய ஊர். மழை வெள்ள பாதிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரிடர் காலங்களில் தாங்கள் கூடிய கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும். அதாவது பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடிய கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும். ஸோ இப்படி தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நாளைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 நடத்தப்பட இருக்கு. ஸோ அந்த தேர்வில் இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணி நல்ல மதிப்பெண் எல்லோரும் வாங்கணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக நிறைய மாடல் கொஷின் பேப்பர் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் நிரல் நிறை எண்ணி பயின்று வருகிறது. அணி விளக்கம் எழுதணும், பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 நாளைய தேர்வுக்கு பொது தேர்வு எழுதும் முறை. மாணவர்கள் இந்த முறையை பின்பற்றி எழுதுங்க. ஸோ இப்படி தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த ப்ரெசன்டேஷன் வீடியோ 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். கொஷின் பேப்பர் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது, அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.